போற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம். ஜெகமகா சபையிலே, சிவமகா சபையிலே, ஞானியர்கள் கூடும் சபையிலே ஞான பயணத்தை மேற்கொண்டு யுகமாற்றத்தை நிகழ்த்த இறைவன் அமர்ந்த, அகத்தியம் அமர்ந்த, ஒட்டுமொத்த தேவர்களும் சித்தர்களும் ஒன்றாய் அமர்ந்து ஓர்லிங்கமாய் பேராற்றலாய் பெருங்கருணை வடிவமாக அமர்ந்து அற்புத பணி செய்தும் ஆற்றல் மிகுந்த பயணம் அதிலே இயல்பு நிலையில் சபையை வளர்க்க அற்புதமாக சித்தர்களும் தேவர்களும் அரும்பாடுபட்டு வரும் உயர்வான உன்னதமான பொழுதுதனிலே இடர்களையும் மின்னல்களையும் வென்று இல் சபைகள் கண்டு கிளை சபைகள் கண்டு வருகின்ற உயர்வான தருணம் அதிலே உயர் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் சீடர்கள் தோறும் பரவி வருகின்ற அற்புத தருணம் அதிலே உயர்வான விழாவாக இறை விழாவாக இறைவனுக்கும் இறைவிக்கும் நடக்கின்ற திருமண விழா கோலத்தை அருளிய விஸ்வமித்ர மகரிஷியே அற்புதமான அத்தகைய உயர் நிகழ்வுக்கு, உன்னத நிகழ்வுக்கு, உத்தம நிகழ்வுக்கு வர இருக்கின்ற உயர் கணங்களை பற்றி, உன்னதமான உயர் இறை சூட்சமத்தை பற்றி அற்புதமாக அருளி நிற்க, அருளாசி வழங்க, அனுகிரக நல்லாசி வழங்க விஸ்வமித்ர மகரிஷியே வருக வருக என அகத்தியத்தை வணங்கி, ஜகத்தியத்தை வணங்கி, ஜெகமகா சபையை வணங்கி, விஸ்வமித்ராய நமோ நமக என விநாயக பெருமானை வணங்கி விஸ்வமித்ர மகரிஷியை அழைக்கிறோம். விஸ்வமித்ராய நமோ நமக. ஓம் விஸ்வமித்ர மகரிஷியே, ராஜரிஷியே நமோ நமக. திருசங்கு கண்டவனே நமோ நமக. விஸ்வமித்ராய நமோ நமக. பார் போற்றும் உலகினர், உலகிலே வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அஜீவராசிகளால் படைக்கப்பட்டு திருக்கப்பட்டு கொண்டிருக்கும் உலகளாவிய விஷயங்களிற்கும் அனைத்து விதமான நன்மைகளெல்லாம் நன்மைகளே பயக்க வேண்டும் என்று தவமிருந்து பெற்ற தவத்தினை தவசீலனாய் அனைவருக்கும் பகிர்ந்தளித்த எமது குருவின் ஆசான் என்ற நிலையையும் கடந்து பரமகுருவின் நிலை என்ற நிலையையும் உணர்ந்து தன் ஜீவத்திலே, ஜீவ நாடிகளிலே, ஏடுகளிலே தனக்குள்ளே சுமந்த அனைவற்றையும் எம்பால் ஏதும் இல்லை, சிவன்பால் அனைத்தும் நடக்கிறது என்பதை உலகோர்க்கு பறைசாற்றும் விதமாக சபை கண்ட ஆசானே உம்மை வணங்குகிறேன். விஸ்வாமித்ரன். மகரிஷியே நமோ நமக. இந்நிலையிலே உலகோர் வியக்கும் வகையிலே பார் போற்றும் அனைத்து விதமான நன்மைகள் பயக்கும் விதத்திலே அகத்திய பெருமானின் திருப்பாதத்தை தொட்டு திருப்பாதங்களில் இருந்து எடுக்கப்படும் அனைத்து நல்வித நன்மைகளையெல்லாம் தமக்குள்ளே தன் ஜீவத்திற்குள்ளே நிறுத்தி எங்கு காண்பினும் எவை காண்பினும் அனைத்தும் அகத்தியமாகவே தெரிகின்ற வகையிலே அகத்தியமே அமர்ந்து சிவமாகவும் சக்தியாகவும் சிவ பொருளாகவும் சிவசக்தியாகவும் சிவஸ்வரூபமாகவும் அனைவரையும் ஆட்கொண்டருளும் முருகப் பெருமானாகவும் எவ்வித சலனம் இல்லாமல் நிற்கும் ஆன்மாக்கள் அங்கு வராமல் இருப்பினும் தன் இல் சபையில் அமர்ந்திருந்த பொழுதிலும் அவர்களை எல்லாம் ஆட்கொண்டு அருள் புரியும் பெரும் அழகிய மனம் படைத்த அகத்திய பெருமானின் திருப்பாதத்தையும் வணங்கி பங்குனி உத்தர பெருவிழாவானது எதற்காக இப்பொழுது நடக்கப்பெற்றுக் கொண்டிருக்கிறது நம் சபையில் என்று எண்ணி பார்ப்போருக்கெல்லாம் விடை பகிரும் வகையிலே நான் கூற விரும்புவது என்னவென்றால்,
நீண்ட நெடுகாலமாக நடந்தேறிய சிவபெருமானும் சக்தி தேவியின் திருமண கோலத்தை மறுபடியும் புதிகை மண்ணிலே காண வேண்டும் என்று எண்ணிய அகத்திய பெருமானின் ஆசைக்காகவும் சிவபெருமானே இதை இப்பொழுது நம் சபையிலே நடத்திட வேண்டும் என்று ஆணையிட அகத்திய பெருமான் அதை பெற்ற வாணையை எங்களிடம் கொடுக்க வாழை சித்தன் அதை பாரோர் புகழும் அளவிற்கு அதை சூட்சம கோலத்திலே அவற்றை சிறப்பாக செய்து நிறுத்திட நாங்கள் எல்லாம் அதை வணங்கி நின்றிட அனைவரும் எங்களுடன் வந்து வணங்கி நிற்கும் தருணமாக இது அமைந்திட அனைவருக்கும் அருள் என்பது அருளாக மட்டுமின்றி அவரவர் இயக்கத்தில் நிலைகளுக்கெல்லாம் வெற்றி நிலைகளாக அது வழி நடத்திட அவ்வழி நடத்தப்பட்டவை எல்லாம் வழி நடந்தவைகளுக்கு அப்பார் நிலையில் மேல் நோக்கு நிலையிலே சென்று அனைவருக்கும் இன்பமாக அவற்றை எல்லாம் மாற்றிட இப்பங்குனி உத்திர பெருவிழாவிற்கு அனைவரும் வந்து நன் விதத்திலே சேர்ந்திட எம் ஆசிகளை அளிக்கிறேன் விஸ்வாமித்திரன். இவைகளெல்லாம் எதற்காக நடக்கிறது என்பதை உரைத்திருந்த தருணத்திலே இதற்கு யார் யாரெல்லாம் வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்பதையெல்லாம் உணர்த்திட வராதவர்கள் என்ற நிலை என்பதே கிடையாது இந்நிலையிலே. ஏனென்றால் பரமாத்மாவின் திருமண கோலம் காண எவருக்கேனும் கசக்குமோ அவரின் திருமண கோலத்தை பல யுகங்களாக தவம் இருந்து தவ கோலத்திலே காண்பவர்கள் எல்லாம் இப்பொழுது நிதர்சனமாக நேராக காணக்கூடிய வாய்ப்பை அளித்தமைக்கு அகத்திய பெருமானிற்கும் வாழை சித்தருக்கும் தான் நன்றி தெரிவிக்க வேண்டும். யாமும் அவர்கள் இருவருக்கும் தலை வணங்கி அமர்கிறேன். இந்நிலையிலே அவரவர்கள் சொர்க்கத்தை காண தவ கோலத்திலே சூட்சம நாடிகளிலெல்லாம் அவரவர்கள் சொர்க்கத்தை காண்பதற்காக தவ நிலைகள் எல்லாம் புரிந்து அவற்றை எல்லாம் நிகழ்த்திட ஆங்காங்கு சென்று கொண்டிருக்கும்